6 o'clock ஆகுது. இப்போ வந்து காத்மாண்டுலேருந்து கிளம்பி போக்காரா போயிட்டுருக்கேன். பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன். 1800 இந்த ஒரு காசுக்கு பஸ்ஸோட சார்ஜு. 2 பஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று 1200, இன்னொன்று 1800. 1800 வந்து சீட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னா, சரி 5-6 hours ட்ராவலு, அதனால் வந்து 1800 போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கேன். மார்னிங் 6:30க்கு பஸ்ஸு. ரூம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes வாக்கு. நடந்து போனோன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கான், அங்கேருந்து பஸ் ஏறிக்கலாம். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். நேற்றுக்கு வந்து சரியாகவே தூங்கலை. ஏன்னா வந்து நேற்று எப்படி அவ்வளோ நேரம் தூங்கினேன்னு எனக்கே தெரில. திடீர்னு ஏஞ்சி பார்த்தேன் டைம் 9:30. அதனால் வந்து அலாரம் வச்சுருந்தாலும் ஒரு சின்ன பயம், அதனால் சரியாக தூங்கலை. எழுந்து குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டேன். நிறைய குருவி கத்துற சத்தம் கேட்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் குவார்ட்டர்ஸில் அப்பப்போ கேட்கும். அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் டைமில் கொஞ்சம் இந்த குருவி சத்தம்லாம் சென்னையில் கேட்டுது. இப்போ அந்தளவுக்கு இல்லை பெருசாக. அப்படி இங்கே பாருங்களேன், நல்லாயிருக்கு கேட்குறதுக்கே. அந்த சவுண்ட் கேட்குறதுக்கே நல்லாயிருக்கு. 3 minutes பக்கத்தில் வந்துட்டேன். ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம். ஒரு டீ கடை மாதிரி இருக்குது. சரி இங்கே சாப்பிட்டு வந்துட்டு இன்னொரு 2 minutes நடக்கணும். டீ குடிச்சிட்டு பொறுமையாக நடக்கும். டைம் இருக்குது. 45க்கு டிபார்ச்சர். இது வந்து 6:27 ஆகுது. வந்துட்டேன், டைம் ஆயிடுச்சு. இதுதான் டிக்கெட்டு. பஸ்ஸு நம்பரே போடல. 1889. ஓகே. நிறைய பஸ்ஸு நிற்கும் லைனாக, பார்த்து ஏறிக்கோங்கன்னாரு. நம்ம பஸ்ஸை காணுங்க. 1889. 1899 go ahead. டிக்கெட்டு போடலாம். கத்துறான். ஏன் தம்பி அதான் பஸ் நம்பர் பார்த்துக்கிட்டே வரேன்ல. ஆம்பா 1889 ஃபைனலி எஸ் டிக்கெட். ஒரு வழியாக பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டு 1 2 3 4 ஓகே. 1 2 3 4 சூப்பர். நல்லா இருக்கு. டபுள் சீட்டுக்கு குஷனும் நைஸ். 2 சீட்டாக இருக்குது. பின்னாடி வந்து மொத்தமாக இருக்கும்ல ஒரு 5 சீட்டாக. இதில் அப்படி இல்லாமல் 2 போட்டிருக்காங்க. சிங்கிள் சீட்டு நல்லா சோஃபா மாதிரி இருக்குது. பட் ட்ராவல் பண்ணால் தான் தெரியும். வசதியாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் உட்காந்து போனால் தான் தெரியும் பாடி பெயின் இருக்கா என்ன அப்படின்னு. வீடியோ கோச் இல்லையா? வீடியோ கோச் இல்லை. சார்ஜிங் போட்டதும் இல்லை பக்கத்தில். நம்ம லோக்கல் பஸ்லேயே வந்துருச்சு. இருக்கான்னு தெரியலையே. 650க்கு எடுத்துட்டாங்க கரெக்டாக. 45 ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 kilometers. 5 hours 24 minutes காட்டுது. 6 hours ஆகும் எப்படியும் பஸ்ஸில் போகணுன்னா. ஒரு மணி போல் போகலாம். போயிட்டு அங்கே செக்இன் பண்ணுறதா இல்லை கந்த்ருக் போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். ட்ரெக்கிங் பண்ணி போகலாம். கந்த்ருக் எங்கடா கந்துருக் வில்லேஜ். கந்துருக் வில்லேஜ் லாட்ஜா. ஸோ 57 கிலோமீட்டர் அங்கேருந்து கந்துருக் போனால் சன்ரைஸ் பார்க்குற ஒரு பிளான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்னென்னு டிசைட் பண்ணுவோம். இல்லை ஆந்தி வேலை ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுதான் நம்மளோட சோர்ஸ் ஆக்சுவலாக.
இதில் தான் அடிப்பேன் இந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பொக்காராவில் வந்து ஃபியூவா லேக் இருக்குது. அப்புறம் இது வேர்ல்ட் பீஸ் பக்கோடா நேற்று பார்த்தேன். பேராக்ளைடிங் 7500 8,000 போட்டிருக்கு. ஸோ பேராக்ளைடிங் வந்து 3 hours ஆகுமா டோட்டலாக. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். காஸ்ட்லியாக இருக்குது, பட் கொஞ்சம் சீப்பராக எங்கேயாவது கிடச்சிதுன்னா, நான் ஆப்பில் செக் பண்ணேன், லோக்கல் வெண்டர்ஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா வந்து ஈஸியாக இருக்கும். பேராக்ளைடிங் இருக்குது, ட்ரெக்கிங் இருக்குது, அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் இருக்குது, ஜிப்லைனிங்கு, பஞ்சி ஜம்பிங்கு, ஹாட் ஏர் பலூன் ரைட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ பஞ்சி ஜம்பிங் வந்து ரீசெண்டாக இன்ஸ்டாவில் செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குது. அந்த இதில் எட்ஜில் போய் நின்றுட்டு புல்லப்ஸ் பண்ணி டைவ் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி எதுனா பண்ணலாமா அப்படின்னு இருக்குது. அப்படியா ட்ரெண்டிங்லாம் வேணாம் நமக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி பஞ்சி ஜம்பிங் பண்ணிட்டோம். இப்போ பண்ணால் வந்து பேராக்ளைடிங் பண்ணலாம். அது ரொம்ப வருஷம் ஆச்சு பண்ணி. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணலாம், நம்ம ஜிப்லைன் பண்ணிட்டோம். ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்து பண்ணுவோம். மார்ச் டு மே வந்து மவுண்டன்ஸோட கிளியர் வியூ கிடைக்கும்னு போட்டிருக்கு. ஸோ மெயினாக அதுதான். ஸோ யூஸ்வலாக இப்படி தாங்க ஓப்பன் சோர்ஸில் தான் அடிப்பேன். அடித்தோன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக வந்து மீட்டா ஏஐயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பிளானே அதுதான் கொடுக்குது. அந்த ரூட்டு சுயம்புநாத் அதே ரூட், இந்த வழியாக தான் போனோம் அந்த கோயிலுக்கு. பிரேக்கா தூக்கம் வருது. ஆஹா, அற்புதம் அற்புதம். இந்த சைடில் வியூ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த சைடா சுற்றி மழையாக இருக்குது. அந்த ஃபாகா அதுதான் நான் வந்து ஃபோனில் காட்டுறேன். இன்னும் கிளியராக rice 100. I'll give after eating. पेमेंट करना है। Have coffee. Coffee है? कॉफी यहाँ है। एक coffee. कौन सा वाला चाहिए? कौन सा कॉफी? Milk coffee. मिल्क कॉफी। हाँ मिल्क कॉफी दूटा। வெறும் சுண்டல் சாப்பிட்றேன். பக்கோடாலாம் வச்சுருக்கான். யூஸ்வலாகவே ஆயில் வேண்டான்னு வச்சுருக்கோம் ட்ராவல் பண்ணும்போது. நல்லா காரமாக இருக்கும். காஃபி வித் ஹாட் டீ. எல்லோரும் வேகமாக சாப்பிட்டுட்டு ஏறிட்டாங்க. அவர் சார் சீக்கிரம் வாங்க அப்படின்னாரு. காஃபி கப்போடு வந்துட்டேன். மேலே ஏறுறா வெண்ணெய் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏறிட்டேன். சரி, டஸ்ட்பின் உள்ள ஒரு போட்டு ரொம்ப நேரம் உட்காந்து போர் அடிக்குது. வியட்நாம் போனப்போ இது பண்ணேன். டிரைவர் கூட உட்காந்து மவுண்டன்ஸ் வீடியோ எடுக்கிறேன். வாங்க, நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரோம்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்தி வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு போகலாம். பஸ்
ஹெலிகாப்டரில் வந்து இங்கே ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக போக்காராக்குமே இருக்கான் ஹெலிகாப்டர் ரைடு. நீங்கள் ஹெலிகாப்டர் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பொக்காரா இன்னும் 2-3 பிளேஸ் சொன்னாங்க. அது ஃபுல்லாகவே நீங்கள் ஹெலிகாப்டர்லேயே சுற்றி பார்க்கலாமா. காஸ்ட் நான் எப்போவுமே சொல்கிறதா ட்ராவல்ன்றது வந்து வெறும் இந்த இங்கே ஆரம்பிக்கிறோம் இங்கே முடிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு டெஸ்டினேஷன் மட்டும் கிடையாது. ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் மட்டும் கிடையாது. இன் பிட்வீனில் நம்ம பார்க்குற விஷயங்கள் அதையும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரசிக்கிறோம் அப்படின்றது தான். போதுமான அளவுக்கு வேடிக்கையும் பார்த்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. அவங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காரு, அதனால வந்து உள்ளே வந்துட்டேன். வந்து இறங்கிட்டேன். உட்காரா இல்லையா, இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஏதோ மலை கிராமம் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது பயங்கரமாக இருக்குது. சரி வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கந்த்ருக்கு எப்படி போகிறதுன்னு கேட்போம். வெஜ்ஜு மீல்ஸ் சொல்லியிருக்கேன். பசிக்குது, 2 மணி ஆயிடுச்சு. அப்பா 6:30 மணிக்கு கிளம்பணும் காலையில். 6 is 12:30, 7.5 hours ஆயிருக்கு. அப்பா கும்பலாக வந்து இறக்குறாங்க. சரியான டிராஃபிக். லஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்தேன். டாக்ஸிலாம் வேணாம்பா. நம்மளே போய் கேட்டுக்கலாம். அந்த ஹோட்டல்காரங்க யாரையோ சொல்லி விட்றான். நம்பர் தான் வேணாமான்னு தெரில. போக்காரா அப்படின்றது வந்து ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்லான மலை பிரதேசம்னு நினச்சேன். ஐயோப்பா அங்கே வரைக்கும் நிற்கிது. அங்கே வரைக்கும் டிராஃபிக். ஒரு பக்கம் டிராஃபிக்கு, இன்னொரு பக்கம் அந்த மிஷினை வச்சு தொலை போடுறானுங்க. பயங்கர சத்தம் 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 சத்தம். வினு சக்கரவர்த்திக்கு காதில் கை வச்சு ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். எப்பா சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் போதுன்னு ஆயிடுச்சு. ஹரி சவுக்குன்னு ஒரு இடம், அங்கே போனால் ஜீப் இருக்குன்றாங்க. ஸோ பைக் டாக்ஸி ஏறிட்டேன். பயங்கரமாக இருக்குது ஊரே. इसमें भी जा सकता है गंद्रुक। हाँ इसमें भी। हाँ मैं गंद्रुक भी गया। हाँ गंद्रुक गया, तब नए पुल गया, नए पुल तक। ஓ अब बागलुन मालूम है बागलुन? ஆனால் நம்ம வந்து பஸ்ஸு வந்துட்டேன். ஹரி சவுக் வந்து இந்த ரேபிடோ பையன் ட்ராப் பண்ணான். இங்கே லோக்கல் பஸ்ஸில் ஏறிட்டேன். கந்த்ருக்கு வந்து 525 rupees டிக்கெட் லோக்கல் மணியில். ஸோ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். நம்ம வந்து சரி அவன் இதுலேயே போங்கண்ணா, ஜீப் இருக்குது, ப்ரைவேட் வெஹிக்கிள் இருக்குன்னா. அவன் தேவையில்லப்பா, பட்ஜெட் பிரச்சனை, நீ வந்து லோக்கல் பஸ்ஸே காட்டுன்னா லோக்கல் பஸ்ஸு காட்டினா ஏறிட்டேன். 52 கிலோமீட்டர் காட்டுது. 5 மணிக்கு போகலாமா. இப்போ கிளம்புனா ஸ்டார்ட் பண்ணி உடனே எங்கேயோ போயிட்டாங்க. கடைக்கு போயிட்டு டிரைவரையும் காணும், கண்டக்டரையும் காணும். 5 அடி தான் நகர்ந்துருப்பாங்க. ஃபைனலி ओ नए पुल गया डायरेक्ट गंद्रुक। तो लमला गाड़े माथि हो சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், நாகப்பட்டினம் அந்த எஃபெக்டில் இருக்குது. போ என்னையா பிரச்சனை உனக்கு? வண்டி எடுக்க மாட்டான் போல இருக்கு. ஆள் செய்த இவ்வளோ விசுவாசமாக இருக்கான். சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், நாகப்பட்டினம் அப்படின்னு இறங்கிட்டாரு. அண்ணா வண்டி எடுங்க அண்ணா. பேசி ஆள் எடுக்கிறாரு.
ஏறிட்டாரு. இன்னமும் அவர் வந்து பஸ்ஸில் இறங்கலாம். 4 பேர் ஏற்றினால கிளம்புறாரு. ஓகே டிரைவர் மறுபடி இறங்கிட்டார். போயிட்டா ரொம்ப தூரம். ஐயோ முடியல இவரோட. 3 தடவை ஏறி இறங்குறாரு. ஐயோ அந்த பஸ் போயிட்டாரு. வேறு பஸ்ஸில் ஏறிந்தால் போயிருக்கலாம் போல். பேக் மாட்டியிருக்கான் ஒருத்தன். அவனை போய் பிடிச்சின்னு வர்றாரு. நல்லா ஃபன்னாக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது. வந்துட்டார் தலைவன். இந்த தடவை கண்டிப்பாக 2 தட்டி பஸ்ஸை கிளப்பிடுவோம். கமான் திருப்பி சீக்கிரம் திரும்ப சக்ஸஸ். மறுபடியும் இறங்கிட்டான் களத்தில். மொத்தம் 2 பேரை பிடிச்சிட்டாரு. வேற லெவல் பண்ணுறாருப்பா. அழுங்கி குலுங்கி ஒரு வழியாக வந்து சேர்ந்துடும் கந்துருக் வில்லேஜுக்கு. குழுக்கள் நிற்கல, அதான் ஆடுது கேமரா. எக்கச்சக்க ஜீப்பு நிற்கிது. எப்பா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓட்டி வந்து சேர்ந்துட்டோம். இறங்கினோடனே ஒரு ஹோட்டல் ஆகான் ரெஸ்டாரண்ட்டுன்னு புக்கிங் கவுண்டர் தான். வந்தாச்சு கந்துருக் வில்லேஜ் வந்தாச்சு. சூப்பராக இருக்குது. ஆஹா அமேசிங். மேலே தான் வில்லேஜு. ஸோ பஸ் ஸ்டாப் இங்கே. நாளைக்கு 10:30 மணிக்கு இதே பஸ்ஸில் ரிட்டர்ன் போயிடலாம். நம்ம சன்ரைஸ் பார்த்துட்டு இப்போ வந்து மேலே போயிட்டு ரூம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மொத்த இதையும் வந்து ஒரு இது காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஒரு ஃபுட்டேஜ் காமிச்சிடுறேன். காட் पीट दे रहे हो तो आपके हाइट से हो जाए नहीं होगा तो आगे पीछे एडजस्ट कर लो. हाँ अच्छी तरह फिर से लिए मेरा अच्छे से तुम्हारा ले लिया अच्छे से बाबा. फिर से लिए अच्छे से. बनारस में कहाँ से गए थे आप लोग? நல்ல ஒரு ஃப்ரேம் கிடச்சிது. அழகாக ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க இப்போ உள்ளே போவோம். வெல்கம் டு துங்கன் கவுன் கந்துருக். ஸோ ஸ்ட்ரீட் உள்ளே போகிறோம். போய் ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல சன்ரைஸ் பார்த்துட்டு கீழே இறங்குறோம். மஹேந்திரா கெஸ்ட் ஹவுஸஸ் எடுத்துகிட்டு அப்பா எக்கச்சக்க ஹோம் ஸ்டே இருக்குது. ஸ்டே பிரச்சனை இல்லை. வெல்கம் டு துங்கேனி கவுன் கந்துருக். என்னன்னு தெரியல, துங்கேனி கவுன் தான். நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்கு என்ட்ரி. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி இங்கே வந்து 2000 ரூபாய் சொல்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் இன்க்ளூடு. நைட் டின்னர் அண்ட் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடா. ஸோ மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 2 இடம் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ட்ரெக்கிங் இல்லைன்றாங்க. நான் சன்ரைஸ் ட்ரெக்கிங்காக தான் வந்தேன். மொட்டை மாடிலேருந்தே பாருன்றாங்க. அதுக்கு எதுக்கு நான் எவ்வளோ தூரம் வரணும்? இன்னும் மேலே நிறைய லைட் எரியுது.
அங்கே போய் பார்க்கலாம். எதுக்கு நம்ம வந்து கீழே போடணும் ரூமு, கொஞ்சம் டாப்பில் ஏறி போடுவோம். 2000 ரூபா சொல்கிறாங்க, அநியாயமாக இருக்குது. அவங்க வந்து பெரிய ரூம் தான் இருக்குது, 4 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு அப்படின்றாங்க. நமக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ரூம், சின்ன ரூம் இருந்தால் போதும். 1 பர்சன் சொன்னோடனே நோ ரூமுன்ட்டாங்க. இங்கேயும் தனியாக வந்த ரூம் கிடையாதா, மகாபலேஸ்வர் மாதிரி. ஒரு ரூம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆஷிஷ் ஆமாம் ஹோம் ஸ்டே. மேலே போங்கன்னாங்க, எங்கே சொன்னாங்கன்னு தெரியலையே. வீடு மாதிரி ஒரு ரூம். ஆஷிஷ் ஆமாம் ஹோம் ஸ்டே. ஓகேங்களா, வந்து 2000 தான், அதே ரெண்டு தான். வித் 2 ஆப்ஷன். ஒன்று வந்து காமன் ரெஸ்ட் ரூம்னா 1500, வித் ரெஸ்ட் ரூம்னா 2000 சொன்னாங்க. சரி வித் ரெஸ்ட் ரூமே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அப்பா 2000 ரூபா இன்க்ளூடிங் வெயிட்டிங் இருக்கா, இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் இப்போ நைட்டு டின்னரு. சன்ரைஸ் வந்து ட்ரிக்கெலாம் இல்லை, இங்கேருந்தே பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ரூமில் இருந்து சன்ரைஸ் தெரியும்னாங்க. இது நம்ம வந்து மவுண்டனே தெரில. மழை தூறுது, யாருக்காவது சன் தெரியுதா? பயங்கரமாக இருக்குது கிளைமேட். வாவ்.